ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, இப்போ பிளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி தான் உள்ள தோட்டத்துக்குள்ளே போனோன்னா, ஒரு ஃபுல் பிளேட்டு நிறையா ஃபுல் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ வந்து என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு மெயினான ஒரு காய் வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருக்குது. அவனை தான் ஹார்வெஸ்ட் பண்ண வரைக்கும் அது ஏன்னா வந்து இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கலாம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? பயங்கர ஹீட்டுங்க. அதாவது கிளைமேட்டே வேறு மாதிரி ஆகிட்டு வந்திருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 4 லாங் பீன்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கமாக போனோம்னா நாட்டு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயோட சண்டை போடுறதே எனக்கு வந்து எப்போயுமே மற்ற வெஜிடபிள்ஸோட இந்த வெண்டைக்காயோட சண்டை போடுறது தாங்க எனக்கு பெரிய இதுவாக இருக்கும். என்னென்னா கையில் மொபைலை வச்சுக்கிட்டு அந்த வெண்டைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் அவனும் பாவம் நானும் பாவங்க. ஏம்மா என்னை இது பண்ணுற அப்படின்னு அது அவனுக்கு வாய் இருந்தால் கூட இது பண்ணிடுவான். ஸோ அப்படி தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய், செடி அவரை. அதாவது இந்த செடி அவரைலாம் பார்க்கும்போது எனக்கு நான் கையில் மொபைல் இருக்குதுவே மறந்துடுவேங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் உள்ளே போயிடுவேன். அப்புறம் தான் சிலதெல்லாம் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே மறந்துடுவேன். ஸோ அப்புறம் தான் ஐயோ நம்ம வீடியோ எடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து நான் வந்து இந்த கார்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து எதுவுமே கிடச்சிடாது. ஸோ நம்ம மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அதை செட்டில் பண்ணி அதுக்கு மிக்ஸ் பண்ணி சாயில் மிக்ஸ் பண்ணி அதை பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு வழியாயிடும். பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த காயை பார்க்கும்போது அது எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த வழியே போயிருங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து அந்த சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து இன்னொரு அவரை. அந்த அவரை வந்து தட்டையாக செடி அவரைன்னு சொல்லுவோம்ல. இந்த அவரை பாருங்கள். இது ஒரு வகையான அவரை. இதுக்குள்ளேயே வந்து ஒரு 4, 5 பேர் உள்ளே வந்து குடும்பம் நடத்திட்டுருக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, இந்த அவரை, இன்னொன்று பீர்க்கங்காய்ன்னு நினைக்கிறேன். எவெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் வெளியில் வாங்கினா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ எவன் க்ரோ ஆகி வந்தாலும் நல்லது தான். பட் ஆனால் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக க்ரோ ஆகி வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாமே பசுமையாக இருக்கிறானுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு செடி போடும்போது அந்த செடி வரவே மாட்டாங்க. எங்கே போனாங்க என்ன வாரக்கணக்காகிடும், சில மாதக்கணக்கு கூட ஆகிடுங்க. வரவே மாட்டானுங்க. பட் ஆனால் இன்னொரு செடி போடும்போது அவங்க எந்த பக்கத்துலேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் மனுஷங்கள மாதிரி தாங்க செடியும். அவனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அவரைக்காய் பறிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. இவனை பார்த்தா நான் எந்த அளவுக்கு ஏமாத்துட்டேன்னு சொல்கிறத விட அவங்க வந்து அந்த சீடோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாட்டு தக்காளின்னு தான் அதில் போட்டிருந்தாங்க. ஆனால் இது பார்க்கும்போது நாட்டு தக்காளி அங்கே இருக்குது பாருங்கள், எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது பெங்களூர் தக்காளின்னு நினைக்கிறேன். நல்லாவே வரல. நான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணேன் தெரியுங்களா? டொமேட்டோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கலான்னு. இதுக்கு முன்னாடி நானும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டொமேட்டோ, நாட்டு தக்காளி டொமேட்டோ. ஆனால் நான் சீட் எடுக்காமல் விட்டுட்டேன். இதான் மெயின் தப்பு. கார்டன் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து மஸ்ட்டு மெயினாக வந்து எல்லாத்துலேயும் சீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பழம், ஒரு காய் இது வந்து விட்டுருங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செர்ரி டொமேட்டோ. இவனோட நிலைமையை மட்டும் பாருங்கள். எப்படி வந்து கருகிட்டானோ. பட் ஆனால் எவ்வளோ பழம் இருக்கிறான்னு பாருங்கள். ஆக்சுவலாக அவனை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய செடி. அவன் வந்து காய் கொடுத்து அவன் முடிச்சிட்டான். அவனோட ஈல்டே முடிஞ்சிருச்சு. அவனை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவன்கிட்ட காய் கொஞ்சம் பழம் நல்லா பழுத்துட்டு இருந்தான். அதனால வந்து விட்டு வச்சுருந்தேன். ஸோ அவனையும் வந்து செர்ரி டொமேட்டோஸையும் பறிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செர்ரி டொமேட்டோ செடி. ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரோடு இருக்குது. ரோடு வந்து இன்னும் போடலை. அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் எம்சாண்டு அந்த மண்ணெல்லாம் கொட்டி போட்டிருக்குறாங்க. அந்த இதில் வந்து சீடு போட்டு அதில் வந்து 2 செடிங்க வந்துட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீன்ஸும் செர்ரி டொமேட்டோவும். ஸோ அவனை வந்து என்னென்னா அந்த இடத்துல சேவ் பண்ணி கொஞ்சம் வச்சிட்ருக்கிறேன். பட் ஆனால் எப்போ வேணாலும் அவன் வந்து காலியாகலாம். அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் அவனை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ காய் பழம் கொடுத்தான். ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் யாரும் தெரியுதுங்களா? இது சில்லி கிடையாது.
அதாவது கேப்சிகம். இவனே வந்து உங்கள் கார்டனில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுன்னு எதுக்கு சொல்கிறதுனா, உங்கள் இதில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன், இல்லாட்டா உங்கள் இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிப்பேன். அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஸோ உங்கள் இதில் வந்து கார்டனில் வந்து என்னென்னா கேப்சிகம் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுவேன். இந்த கேப்சிகம்னு சொல்லி தான் இந்த சீடு இருந்துச்சு அதில். பட் ஆனால் இது வந்து நார்மல் சில்லியும் கிடையாது, நல்லா பிக்காகவே இருக்குது. ஸோ வந்து கேப்சிகமும் கிடையாது, பெருசாகவும் வரல. இது இப்படி இருக்குது. ஸோ இவனை வந்து என்ன பண்ணலான்னா, இவனை வந்து நம்ம கண்டிப்பாக பஜ்ஜி தான் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இதுக்கு மேலே பெருசாகலை. ஏன்னா ஒரே ஒரு அந்த சில்லி விட்டுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒன்று பழுத்துட்டான். ஸோ அப்போ அவன் அதுக்கு மேலே பெருசாக மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. சரி இவங்களை எல்லாத்தையும் விட்டோம்னா பழுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பிக் பண்ணிட்டேன். பாருங்க, ஆனால் எவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய காய்ங்க. 2 செடி தான், ஆனால் அவ்வளோ காய் இருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்கணும். ஆனால் இது வந்து பஜ்ஜி தான் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கேப்சிகம் போட்டிருந்தீங்களா, இல்லை இதுதான் கேப்சிகம் இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய காய் கொடுத்தேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், அவ்வளோ காய் இருக்கிறான். ஒரு 4 செடி இருந்தானுங்க. 2 செடி மட்டும் சூப்பராக காய் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 செடி க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஈகராக இருந்துச்சு. பட் ஆனால் கேப்சிகம் இல்லையேன்னு ஒரே ஏமாற்றம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பக்கமாக போகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்திரிக்காய். இவனோட ஈல்டு வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் செடியெல்லாம் ஒரு 4 மாதம் வரைக்கும் தாங்க நல்லா காய் தரும். 4 மாதமே ஜாஸ்தி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காய் வந்து ஒரு மாதிரி காரம் அடிச்சிரும், நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த கத்திரிக்காய் சில்லியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 4 மந்த் வரைக்கும் தான் அதோட பீரியட்ஸ் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு லாங் பிரிஞ்சால் இருந்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பூ தான் வச்சுட்ருக்காங்க. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரில. பட் அந்தளவுக்கு இன்னும் வந்து பூ மட்டும் வச்சுட்ருக்காங்க, நான் காய் தரல. ஒரே ஒரு லாங் பிரிஞ்சால் இருந்துச்சு. ஸோ அவங்கள பிக் பண்ணி வாடான்னு சொல்லி தூக்கிக்கிட்டு இன்னொரு பிரிஞ்சால் இருக்கானுங்க. பட் ஆனால் நல்லா பெருசாகலை. ஸோ அவனை செடியை மட்டும் பார்த்துட்டு அவன் இதில் வந்து ஏதோ பூச்சி மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேருந்து வர்றான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த ஒரு பிரிஞ்சாலை மட்டும் தூக்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்போ இது கொஞ்சம் பிரிஞ்சால் பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காங்க. இந்த நெடுன்னு ஒருத்தர் வளர்ந்துருப்பான் பாருங்க. இவனோட எனக்கு என்னென்னா அந்த கேமராவை பிடிச்சிக்கிட்டு இவனை கட் பண்ணி நான் எடுக்கிறக்குள்ளேயும் என்னோட பயங்கர உயரத்தில் இருக்காங்கங்க. அவ்வளோ பெரிய அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்காருங்க. கேரளாக்காரங்களாம் ஏன் அழகாக இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த வெண்டைக்காய் மாதிரியே வந்து வளவளன்னு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது இந்த வெண்டைக்காய். நம்ம எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க மட்டும் பாருங்கள். நான் இந்த செடி தான் நான் அந்த கேரளாவில் பார்த்தேன் ஆக்சுவலாக. நல்ல நெடுன்னு இதெல்லாம் என்னவா இருக்கும், ஸ்டிக்காக இருக்குதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ என் வீட்லேயும் ஸ்டிக்காக நிற்கின்ற போது ஒரே காமெடியாக தான் இருக்குது. பட் ஆனால் காய் வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எவ்வளோ வெண்டைக்காய் நான் பிக் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ வெண்டைக்காய் பிக் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்டைக்காயோட விதை கிடச்சிச்சின்னா சேர்த்து வைங்க. ப்ளஸ் வந்து உங்கள் கார்டன்லேயே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சில்லிங்க. நம்மளுக்கு சில்லி பறிக்காமல் போக முடியாது. நேற்று எங்கள் வீட்டில் வந்து பாக்ஸில் சில்லி இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. என்னடா நம்ம வீட்டில் சில்லி இல்லையா அப்படின்ற மாதிரி, அம்மா இவ்வளோ கார்டனை வச்சுக்கிட்டு சில்லி இல்லாமல் இருக்குமா நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சில்லி தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதை பறிச்சிடணும் அப்படின்னு பறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஒரு ரக சில்லி. இந்த சில்லி வந்து என்னென்னா கொஞ்சம் காரத்தன்மைங்க, பயங்கர காரத்தன்மையாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல கரு பச்சையில் இருக்கும். ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துலேயும் ஃபுல்லாக ஈல்டு கொடுத்து இப்போ செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறான். அவ்வளோது. நான் சொன்ன அந்த எமோஷ்னல் மொமெண்ட்டு இதுதான். ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியும். பட் ஆனால் வந்து இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ரேடிஷ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை வச்சு என்னோடய கார்டனில், அதாவது ரெட் கலர் ரேடிஷ் வச்சேன். பட் ஆனால் வரவே இல்லை. என்னோடய கார்டனில் வந்து மெயினாக அந்த பீட்ரூட்டு, ரேடிஷு, முள்ளங்கி, நூக்கல் இந்த மாதிரி வந்து இந்த வேருள்ள ஸ்டெம் கீழே போகிறது, மண்ணுக்கு கீழே போகிற காயெல்லாம் வந்து நான் ஒரு தடவையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க. பீட்ரூட் ஆக்சுவலாக பறிச்சிட்டேன். பட் ஆனால் பீட்ரூட் பறிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த முள்ளங்கியை பறிக்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்களே,
ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் ரொம்ப ஓவரா தான் இருக்கும். பட் ஆனா அது வந்து உங்க கார்டன வந்து நீ கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு காய் பறிக்கும்போது, எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குன்ற வ அத வந்து அத வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும். ஸோ அதை அந்த மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ்ங்க. ஸோ மண்ணா இருந்தான், ரொம்ப மண்ணா இருந்தான். அவன போய் கிளீன் பண்ணிட்டு வந்து நான் இது வந்து குழந்தை மாதிரி தாங்க ட்ரீட் அத அப்படியே கம்பேர் பண்ணிக்கிறேன் அதோட. அத எடுத்து அவ்வளோ அழகா கிளீன் பண்ணி அத பார்க்கும்போது, அது எவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கு பார்த்தீங்களா? அதோட தெ கீரை பாருங்க, முள்ளங்கி கீரையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ 2டே 2 தான். நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுனேன். கொண்டாந்து என்னோட பிளேட்ல வச்சோனே, ஃபுல் பிளேட்டும் வந்து ஃபுல் ஆயிடுச்சுங்க. நீங்க பார்த்தீங்களா?